நீங்க உடனே கிளம்பி புது அட்ரஸ்க்கு வந்துடுங்க. நான் கவனிக்கிற கவனிப்புல நீங்க திரும்பி போகவே மாட்டீங்க உயிரோட. ரேணு ஒட்டு கேட்டான்னு நினைக்கிறேன். அவ எங்க போனான்னு தெரியலையே. ரேணு 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 டேய் பாருடா. அம்மா இந்த வழியா தப்பிச்சு போயிட்டா போல இருக்குமா? அம்மா போலீஸ் வருமா? வாமா போலாம். டேய் நான் சொன்னேன்ல போலீஸ் வரும்னு. வாமா போலாம். இப்படி திட்டெல்லாம் போட்டு கொலைக்காரன் வரும்போது வீட்டுல யாரும் இல்லாம பாத்துக்கிட்டேன். ரோஜா செத்துருவா, அவ செத்துட்டா சொத்தெல்லாம் உனக்கு வரும்னு நினைச்சிட்டேன். இல்லப்பா, ஏன் ரோஜாப்பா? அவ ஏன் பொண்டாட்டி? குட் மார்னிங் சார். இத பாருங்க. என்ன சார், என்ன ப்ராப்ளம் சார்? எப்படி சார், எப்படி 20 லட்சம் ரூபாய் செக் ரிட்டர்ன் ஆயிருக்கு? எனக்கு நல்லா தெரியும் என் அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. அதை நம்பி தானே நான் செக்கை இஷ்யூ பண்ணேன். பேங்க்ல பார்ட்டியோட செக் ரிட்டர்ன் ஆயிருக்கு. நானே செல்ஃபா 20 லட்சம் எடுத்த மாதிரி என்டர் ஆயிருக்கு. எனக்கு தெரியாது சார். ஓ, அப்போ போலீஸை கூப்பிட வேண்டியதான். சார் போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். அப்போ உண்மையை சொல்லுங்க, நீங்க எடுத்தீங்களா? சார் சத்தியமா நான் எடுக்கல சார். அப்போ யாரு? மகேஷ் சார் வந்து உங்க ரூம் சாவே கேட்டாரு. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். அவர் தான் என்கிட்ட என்ன யாருன்னு நினைச்ச, நான் தான் இந்த கம்பெனியோட வருங்கால முதலாளி, என்ன பகைச்சிக்கிட்டா குப்பை கொட்ட முடியாது, அது இதுன்னு ஏதேதோ பேசினார் சார். சண்டை போட்டாரு. வேற வழி இல்லாம சாவியை கொடுத்துட்டேன் சார். இது எப்போ நடந்தது சார்? ஒரு வாரம் இருக்கு சார். ஒரு வாரமா? ஏன் சார் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே சார்? நான் செத்தா போயிட்டேன் சார். அவர் வருங்கால முதலாளி, அவரை பத்தி நான் எப்படி சார்? ஓஹோ, அப்படியா? அவன் வருங்கால முதலாளியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கம் கிடையாது. இப்படி கம்பெனி பணத்திலே லட்சம் லட்சமா திருடுனா அப்புறம் கம்பெனியே இருக்காதியா? முதல்ல அதை கொடுங்க. நான் அவனை கவனிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு வரேன். நீங்க போங்க. சார் சூப்பர்வைசர் பேசுறேன் சார். குவாரியில வேட்டு வச்சதுல வேலை செஞ்சவங்க மாட்டிக்கிட்டாங்க சார். அதுல 2 பேர் உயிருக்கு ஆபத்து சார். சார் நான் குவாரியில இருந்து குலசேகரன் பேசுறேன் சார். ஏண்டா குவாரியில பாம்பு வெடிச்சிடுச்சு, யார் உயிருக்கும் ஆபத்துன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. பாம்பெல்லாம் எதுவும் வெடிக்கிறீங்களே? நான் கொஞ்சம் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? மும்பைல இருந்து நம்ம கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்கள போய் ரிசீவ் பண்ணணும். சார் கொஞ்சம் வெளியில போறீங்களா? அப்பா நீங்க உட்காருங்க, அவர் நம்ம கிளைண்ட் தான், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஓஹோ அப்படியா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா. ஓகே. ஏண்டா திருட்டு ராஸ்கல், ஏண்டா என் அக்கௌண்ட்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் திருடுன? அப்பா சார் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். இதுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? ஒரு கிளைண்ட் முன்னாடி இப்படியே நான் அவமானப்படுத்துறது, அது ஆபீஸ்ல? பேச்ச மாத்தாத. ஏண்டா என் அக்கௌண்ட்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் திருடுன? இல்லப்பா, இந்த மும்பைல இருந்து ஒரு 5 crores ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதுக்கு கமிஷன் கொடுக்க தான் இந்த பணம். பொய். இல்லப்பா நான் சொல்றது உண்மை. பொய் பொய் பொய். வாயை திறந்தாலே எதிலையும் எல்லாத்திலையும் பொய். எவன்டா தரா உனக்கு 5 கோடி ரூபாய் பிசினஸ்? நீ இப்போ பாம்பேக்கு போன் போடு, நான் அந்த ஆள்கிட்ட பேசுறேன். ஏண்டா என் அக்கௌண்ட்ல என்ன மாதிரியே ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு 20 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தியே, அது ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும்னு உனக்கு தெரியாது? இல்லப்பா அதுக்குள்ள பணத்தை எப்படியாவது புரட்டி ஏற்பாடு பண்ணி போட்டுடலான்னு. ஓ ஆமா, அந்த 20 லட்சம் ரூபாய் என்ன பண்ண? அது வந்து ரோஜாவை கொலை பண்றதுக்கு முகேஷுக்கு கொடுத்த, அதானே? அப்பா. அட பாவி, 20 லட்சம் ரூபாடா? இல்லப்பா 5. ஓஹோ, இந்த 5 லட்சம் ரூபாய் தான் கண்ணம்மா ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல்ல கட்டப்பட்டதா? இல்லப்பா அது வந்து அந்த மும்பை கிளையண்ட்டுக்காக கமிஷன். நான் நம்ப மாட்டேன். நீ ரோஜாவை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்ட, அதுக்காக முகேஷை ஏற்பாடு பண்ண. முகேஷ் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. பொய் சொல்லாத. நான் தொந்தரவா இருப்பேன்னு நம்ம குவாரியில இருந்து ஆளை வச்சு பொய்யா பாம்பு வெடிச்சிடுச்சுன்னு சொல்ல வச்சு என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். நான் போய் பார்த்தா அங்க பாம்பு எதுவுமே வெடிக்கல. ஐயோ இல்லப்பா, நான் வந்து மும்பைல இருந்து யாரோ வராங்கன்னு நீயே ஏர்போர்ட் போயிட்ட. அப்படி யாரும் வரல. சொல்ல போனா அந்த டைமுக்கு மும்பைல இருந்து ஃபிளைட்டே இல்ல.
ஜானகி அம்மா உன் சதி திட்டத்துக்கு இடைஞ்சலா இருப்பாங்கன்னு அவங்க பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். சங்கரையும் பிளான் போட்டு எப்படியோ இதுல மாட்டி விட்டுட்டேன். இப்படி திட்டம்லாம் போட்டு கொலைக்காரன் வரும்போது வீட்டுல யாரும் இல்லாம பாத்துக்கிட்டேன். ரோஜா செத்துருவா, அவ செத்துட்டா சொத்தெல்லாம் உனக்கு வரும்னு நினைச்சிட்டேன். இல்லப்பா, ஏன் ரோஜாப்பா? அவ ஏன் பொண்டாட்டிய நான் எப்படிப்பா? ஒரே ஒரு தப்பு நடந்துடுச்சு. முகேஷ் ரோஜாவை கொலை பண்றதுக்கு பதிலா ரோஜா முகேஷ கொலை பண்ணிட்டா. எப்படியோ 20 லட்சம் ரூபாய் பேசின உனக்கு லாபம் தான். 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸோட போயிடுச்சு. இல்ல அப்படி ஒண்ணும் நடக்கல. நீங்க போய் சொல்றீங்க. ஓவரா கற்பனை பண்ணாதீங்க. அட பாவி, கட்டின பொண்டாட்டிய, அதுவும் ரோஜா மாதிரி ஒரு உத்தமிய கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? இல்லப்பா, நான் அப்படி எதுவும் பண்ணல. நீதான் உனக்கு சொத்து மேல ஆசை, ரோஜா சங்கர் மேல சந்தேகம். பாவம், அந்த அப்பாவியே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட. அவன் அப்பாவி ராஸ்கல் ஏன் பொண்டாட்டி போட்டோ வச்சு திரிஞ்சிட்டு இருக்கான். இதுதான் காரணமா? இதுதான் மோட்டிவாடா? ஓ காட், போலீஸ் எப்படா இதெல்லாம் விசாரிக்காம விட்டுட்டாங்க? உன்னை எப்படா சந்தேகப்படாம விட்டுட்டாங்க? ஐயோ அப்பா, நான் ரோஜாவை கொலை பண்ண முயற்சி பண்ணல. நீ இது பழைய கதைப்பா, தேவையில்லாம கிளறாதீங்க. பாவி அயோக்கிய, நீ வெளியில இருக்கிற. பாவம் அந்த அப்பாவி சங்கர, அவன் உள்ள இருக்கிறானடா. இது முடிஞ்சு போன பிரச்சனையாடா. உன்னை நான் தோல் உரிக்கிறேன்டா. உன்னை நான் உள்ள தள்ளுறேன்டா. அப்பா, நான் உங்க மகன்ப்பா. நீ கொலைக்காரன்டா. நான் ஆதாரத்தோட இந்த கேஸை ரீஓபன் பண்றேன். சங்கரை வெளியில கொண்டார, உன்னை உள்ள தள்ளேன்டா. அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா. யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சோம். நம்ம போட்ட திட்டெல்லாம் ப்ளூ பிரிண்ட் எடுத்த மாதிரி அப்படியே சொல்றாரு. போலீஸ் கீழேஸ் வேற பயமுறுத்துறாரு. அந்த 20 லட்சம் ரூபாய் எடுத்து தப்பா போச்சோ. யோ ராஜசேகர், நீ அப்பன், நான் உன் மகன். அதே உனக்கு மறந்து போயிடுச்சு. எப்ப நீ என்ன மாட்டி விடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டியோ, இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாது. நான் உனக்கு குறி வச்சுட்டேன். உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ உயிரோடு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா நீங்க தான் உண்மையான ஸ்னேகான்னு சொல்றீங்களா? ஆமா சார். அப்போ செத்து போன பொண்ணு யாரு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? திரும்ப திரும்ப ஏன் உங்களை இதே கேள்வியை கேக்குறேன்னா, நீங்க காணாம போன விதமும் திரும்பி வந்த விதமும் மர்மமா இருக்கு. திரும்பி வந்த பிறகு நிச்சயம் நீங்க செத்துட்டதா சொல்லி உங்களை எரிச்சிட்டாங்கன்னு வீட்டுல சொல்லிருப்பாங்க. அப்பவும் நீங்க போலீஸ்ல வந்து உண்மையை சொல்லாதது எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. நீங்க தான் உண்மையான ஸ்னேகா அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சார், அது வந்து நீங்க பேசாதீங்க, நீங்க சொல்லுங்கம்மா. சார், என்ன சார் ஆதாரம் வேணும் உங்களுக்கு? நான் பிறந்தது வளர்ந்ததை பத்தி சொல்லவா? என்னோட ஸ்கூலை பத்தி சொல்லவா? மகேஷ் பத்தி சொல்லவா? இல்ல என்னோட குடும்ப பிரச்சனைகளை பத்தி சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க காணாம போனது, எப்படி திரும்பி வந்தீங்க, அதை மட்டும் சொல்லுங்க போதும். சொல்லுமா, ஏன் தயங்குற? எங்க கிட்ட நீ மறைச்ச விஷயத்த இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. சொல்றேன். நடத்தின கொலைவெறி ஆட்டத்துல என் பச்சை குழந்தைங்க 2ல நான் 1 இழந்துட்டேன் சார். அந்த படுபாவி செந்தில் அவன் கையாலேயே என் குழந்தைய கொன்னுட்டான்.
அந்த குழந்தைய அவன் தான் கொண்டாங்கிறதுக்கு யார் சாட்சி? என்ன ஆதாரம்மா? நீங்க இப்படி தொட்டதுக்கெல்லாம் ஆதாரம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சதா சார் நான் உங்ககிட்ட வரல, எந்த கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்கல. நான் சொல்றதுதான் ஆதாரம். ரேணு உன் கூட இருந்தான்னு சொல்றியாமா? ஆமா சார், அவளும் சாட்சி தான். ஆனா கோர்ட்ல புருஷனுக்கு எதிராக சாட்சி சொல்வாளான்னு சந்தேகமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், உண்மையிலேயே என்ன நடந்ததுன்றதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வள்ளியும் செந்திலும் எனக்கு செஞ்ச கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அதெல்லாத்துக்கும் கூட நான் அவங்கள மன்னிச்சிருவேன். ஆனா என் குழந்தைய கொன்ன பாவத்துக்கு என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது. சட்டத்தால ஓரளவுக்கு தான் தண்டனை கொடுக்க முடியும். பணக்காரங்களுக்கு அது பஞ்சு மெத்தையா மாறி பல காலமாச்சு. வள்ளி செந்தில் கணக்க நான் ஏன் வழியில தீர்த்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதனால்தான் நான் அதை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்றது இல்ல. ஏன் கோர்ட்ல அவங்களுக்கு தண்டனை வேற விதமா இருக்கும். இது பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது விபரீதமான நடவடிக்கையில இறங்கிடாதீங்க. அது உங்களுக்கும் பாதகமாயிடும். ஆமா ஸ்னேகா, கண்ணுக்கு கண்ணுதான முடிவு எடுத்துட்டா இந்த உலகத்துல எல்லாருமே குருடர்களா தான் இருப்பாங்க. நடந்தத டீட்டெயிலா எழுதி கொண்டு வாங்க. வள்ளி செந்தில் மேல நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஆனா இந்த கேஸ்ல செத்தவங்க யாருங்கிறது தெரியாத வரைக்கும் சிக்கல் தான். அவங்க அடையாளம் உங்களை ஒத்து போயிருக்கு. உங்க புடவைய அவங்க கட்டி இருந்திருக்காங்க. உங்க ஹேண்ட்பேக் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அவ்வளவு ஏன், உங்க அம்மாவே அவங்க தான் ஸ்னேகான்னு சொல்லி அடையாளம் காட்டியிருக்காங்களே. அது மட்டும் இல்ல, உங்களோட பிளட் குரூப்பும் அவங்களோட பிளட் குரூப்பும் ஒன்னா இருந்திருக்கு. சமீப காலத்துல குழந்தைய பெற்றிருக்காங்க. இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. வள்ளியும் செந்திலும் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா விளையாடி இருக்காங்க. சரி ஸ்னேகா, நீங்க வீட்டுக்கு போங்க. ஆனா தேவைப்படுறப்பெல்லாம் விசாரணைக்கு வரணும். நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். நிச்சயமா இருக்கும் சார். தேங்க்யூ. நாங்க வரோம். இது என் கையெழுத்தை போட்டு டிரா பண்ணுது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. வணக்கம் ராஷா. வாங்க வாங்க சொக்கலிங்க. உட்காருங்க மிஸ்டர் சொக்கலிங்கம். என்ன ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க, என்ன விஷயம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த 20 லட்சம் ரூபாய் ரோஜாவை கொலை செய்யற திட்டத்துக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது, அப்படிதானே? ரோஜாவை கொலை பண்ண வந்த முகேஷ் சங்கர் அனுப்புன ஆளே கிடையாது, மகேஷ் அனுப்புன ஆளு. ஆபீஸ் பணத்துல இருந்து 5 லட்சம் ரூபாவை எடுத்து மகேஷ் முகேஷுக்கு கொடுத்துருக்கிறான். முகேஷ் அந்த பணத்தை தான் பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல கட்டியிருக்கிறான். இதுல அநியாயமா சங்கர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். அதனால இந்த கேஸை நம்ம ரீஓபன் பண்றோம். ராஜசேகர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆனா அதுதான் உண்மை. முகேஷுக்கு பின்பலமா இருந்து ரோஜாவை கொலை பண்றதுக்கு சதி திட்டம் போட்டு கொடுத்தவனே மகேஷ் தான். அந்த நேரத்துல மகேஷ் ஏர்போர்ட்டுக்கு போனது, குவாரியில பாம்பு அடிச்சதா என்ன திசை திருப்பினது, இதெல்லாம் மகேஷுடைய திட்டம் தான். போலீஸ் மறுபடியும் சரியா விசாரிச்சாங்கன்னா இந்த மகேஷ் மாட்டிப்பான். சங்கர் வெளியே வரணும். அதுக்கான முயற்சி தான் இது. ரொம்ப தேங்க்ஸ் ராஜசேகர். உண்மை சத்தியம் இதெல்லாம் நிலைக்கணும்னு உங்க மகனையே இழக்க நீங்க தயாராயிட்டீங்க. இந்த சிந்தனை எனக்குள்ள இருந்து வரல சார், எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டது தான். உண்மை ஜெயிக்கணுன்றதுக்காக நீங்க உங்க மக சங்கரையே ஜெயிலுக்கு அனுப்பலையா? நீங்க டீட்டெயிலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க. ரொம்ப நல்லதுங்க சார். வாங்க சொக்கலிங்க, நம்ம போற வழியிலே பேசிட்டு போவோம். வரேன் சார். வாங்க. வரேன் சார். ரேணு, காஃபி கொண்டு வா. அம்மா எங்க? அம்மா எங்கம்மா போற? ஏய், போற இல்ல போறோம். நானுமா? ஏற்கனவே போலீஸ்காரன் வந்து சங்கு ஊத்திட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டர் வருவான். அவன் வரத்துக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆகணும்டா. சீக்கிரம் கிளம்பு. அம்மா ரேணு? அதான்டா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா பேசாம அவளையும் கூட்டு போயிடலாமா? அவ இங்க இருந்து ஆபத்து தான். அவ எங்க இருந்தாலும் ஆபத்து தான்டா. அந்த சனினை வேற எதுக்கு இழுத்துட்டு தெரியணும்? பேசாம போட்டு தள்ளிடு. டேய்,
என்னடா சத்தம்? தெரியலமா. குடிடா, வெயிட்டா இருக்குல்ல. வெய்மா. டேய், ரேணு ஒட்டு கேட்டான்னு நினைக்கிறேன். அவ எங்க போனான்னு தெரியலையே. ரேணு. 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 டேய் பாருடா. அம்மா இந்த வழியா தப்பிச்சு போயிட்டா போல இருக்குமா. அம்மா போலீஸ் வருமா? வாமா போலாம். டேய் நான் சொன்னேன்ல போலீஸ் வரும்னு. வாமா போலாம். டேய்டா. இந்த நேரத்துல பெட்டி வேற. அம்மா என்னம்மா பணம் கணக்கு? இந்த நேரத்துல என்னடா போனோம் அதுன்னு. சரி வா, அப்படியே வச்சிட்டு வா. சீக்கிரம் வாடா. சீக்கிரம் போமா. வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களை பார்த்தா ஆச்சரியமாவும் பொறாமையாவும் இருக்கு சார். ஏன் சார்? உங்க மருமக ரோஜாவை கொலை செய்யற முயற்சிக்கு உடந்தையா இருந்தாருன்னு இவரோட மகன் சங்கரை ஜெயில போட்டிருக்கோம். ஆனா நீங்க எந்தவித விரோதமும் இல்லாம நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. நட்புக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க சார். வெரி குட். உண்மையும் சத்தியமும் நிலைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் சார். அதனால தான் மறுபடியும் கோர்ட்டு படி ஏறி இருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். புரியலையே சார், முகேஷ் கொலை வழக்குல முக்கியமான தடயங்கள் அப்ப கிடைக்காம இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால நாங்க வக்கீல் மூலியமா அந்த கேஸை மறுபடியும் ரீஓபன் பண்ணிருக்கிறோம். கோர்ட்லயும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம். என்ன புது ஆதாரம் கிடைச்சிருக்கு சார்? என் பையன் சங்கருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவன் நிரபராதி. உண்மையான குற்றவாளி இதோ இவரோட பையன் மகேஷ் தான் சார். வாட்? என்ன சொல்றீங்க? ஆமா சார், முகேஷை கூலிப்படையா நியமிச்சது, ரோஜாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது, இதெல்லாம் என் மக மகேஷ் தான் சார். அது மட்டும் இல்லாம முகேஷுக்கு பணப்பட்டுவாடாவும் நடந்திருக்கு. நான் எல்லா ஆதாரத்தையும் கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டேன். முதல்ல சங்கரை ஜாமீன்லேருந்து எடுக்கிறதுக்கு கோர்ட்லேருந்து உத்தரவு வரும். அதுக்கப்புறம் மகேஷை கைது செய்யறதுக்கும் உத்தரவு வரும். எதுக்கும் நடந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் புகார் மனுவாக எழுதி கொண்டு வந்திருக்கோம் சார். ஓகே, நீங்க போங்க. மகேஷை நான் அரெஸ்ட் பண்றேன். கோர்ட் உத்தரவு வந்த உடனே சங்கரை நான் ஜாமீன்ல விடுறேன். நல்லது சார். தேங்க்யூ. வாங்க. மிஸ்டர் செந்தில், வள்ளியம்மா, யாரையும் காணுமே. யோ, போய் தேடியா. நீ மேல போய் பாருமா. ஐயா, ஐயா, பின்வாசல் கதவு திறந்திருக்கு. தப்பிச்சிருப்பாங்க போல தெரியுது. ஓஹோ. நாம வர்றது தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அப்படின்னா யாரோ தகவல் கொடுத்துருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். சரி வாயா, போய் தேடலாம். உடனடியா பார்க்குக்கு வான்னு ஃபோன் பண்ணி சொன்ன கேசவன் இன்னும் காணோம். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது? ஹாய் மகேஷ், யூஷுவல் டைலாக்லாம் பேசி முடிச்சாச்சா? என்ன கேசவானி, எவ்வளோ நேரம் தான் உனக்காக வெயிட் பண்றது? என்ன ஒரு 1 hour, அதுக்குள்ள என்ன குறியா முடிக்க போச்சு? என்னமோ என் உயிருக்கு ஆபத்து, உடனடியா நீ பார்க் வான்னு சொன்னிய, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல மகேஷ், உன்னை போலீஸ் தேடுது, அவ்வளவுதான். இதுக்கு இந்த முகேஷ் கொலை வழக்குல போலீஸ் என்ன சந்தேகப்படுதா? சந்தேகம் இல்ல கண்ணு, உன் சாயம் வெளுத்து போச்சு. முகேஷ் கொலை வழக்குல நீ முகேஷுக்கு பணம் கொடுத்தது, ரோஜாவை கொலை பண்ண சொன்னது, இதெல்லாம் ஆதாரபூர்வமா நிரூபிச்சாச்சு. இந்நேரம் சங்கர் ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி வீட்டுக்கே போய் சேர்ந்திருப்பான். போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா பாக்கி. இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ். போலீஸ்க்கு யார் சொல்லிருப்பா? சொன்னா ஷாக் ஆயிடுவேன். உங்க அப்பந்தான் ராஜசேகர். ஹவுஸ் இட்? ஏன் அப்பாவா? பின்ன எங்க அப்பாவா? அவர் மேல போய் ரொம்ப நாள் ஆகுது. உங்க அப்பா தான் உன் மேல கொலை முயற்சின்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி வக்கீல் மூலியமா கோர்ட்டுக்கே ஆர்டர் போயிடுச்சு. அரெஸ்ட் பண்ண வேண்டியதா பாக்கி. ரெடியா இருக்கல்ல? கேஷவா, ப்ளீஸ் கேஷவா, இந்த விஷயத்துல எப்படியாவது என்ன காப்பாத்து. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆப்கானிஸ்தான் மலைத்தோடல போய் ஒளிஞ்சுக்கோ. ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் என் ஞாபகம் வருது இல்ல? சின்ன சின்ன வேலை, எடுபடி வேலையை கொடுத்து 1000 2000 கொடுத்து தள்ளி விட்டுறது. இப்ப இந்த ரோஜாவை கொலை பண்றதுக்கு மட்டும் முகேஷை ரெடி பண்ணி 10 லட்சம் ரூபாய் பேசி 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துறது. இது அநியாயமா தெரியல? அப்ப மட்டும் என் ஞாபகம் வரலையா? கேஷவா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த முகேஷ் நம்பினதுனால இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு ப்ளீஸ். வேற என்ன, தலைமறைவு வாழ்க்கைதான்.
இந்த ஊர்லயே இருக்காத. எப்ப ஆபத்து தேடி வரும்னே தெரியாது. போலீஸ் உன்னை எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளலாம். ஓடிடு. என்ன கேஷ்வா இப்படி பயமுறுத்துற? சரி, நான் தலைமறைவாடுறேன். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப கொஞ்சம் ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ப்ளீஸ். அது ஓகே. ஆனா அப்பப்ப நீ என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஏதாவது வறட்சி ஏற்பட்டுச்சு, அப்புறம் நான் போலீஸ் இன்ஃபார்மரா மாறிடுவேன். சரி, கவனிச்சு தொலைக்கிறேன். கவனிச்சுதான் ஆகணும். ஐயோ மகேஷ், கூட்டுக்குள்ள மாட்டின புலி ச்சே, எலி மாதிரி துடிக்கிறாயா? எப்படியோ நமக்கு வருமானம் வந்தா ஓகே. மாமா 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 ஒரு குட் நியூஸ். குட் நியூஸ்னா எனக்கு ஒண்ணுதாம்மா. அது வள்ளியும் செந்திலும் செத்துட்டாங்கிறது தான். என்ன மாமா இப்படி கொடூரமா பேசுறீங்க? நான் தான் எப்பவே சொல்லியிருக்கேன் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. அப்புறம் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? விரக்தி தாம்மா, வேற என்ன சொல்ல. மாமா, ஸ்னேகா உயிரோட திரும்பி வந்துட்டாங்க. ஸ்னேகாக்கு பிரசவமாயி ஒரு குழந்தையும் இருக்கு. அப்படியா? அப்போ ரோட்ல அடிபட்டது, செத்தது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, அவளை எரிச்சது அதெல்லாம் அத்தையும் செந்திலும் சேர்ந்து செஞ்ச செட்டப். பாவீங்களா? சொந்த சுயநலத்துக்காக சட்டத்தையும் சமுதாயத்தையும் ஏமாத்த துணிச்சிட்டாங்களா? தப்பு பண்ணிட்டம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். கல்யாணி அவங்க எரிச்சிட்டாங்கன்ற செய்தி வந்த உடனேயே அவங்கள நான் அழிச்சிருக்கணும். இப்போ ஒண்ணு நேரமாயில்ல. இப்பவே நான் போய் அவங்கள. மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ். இல்லம்மா, நான் சொல்றதை கேளுங்க மாமா, ப்ளீஸ். அவங்கள தேடி போலீஸ் வந்துட்டாங்க. அவங்க தப்பி ஓடிட்டாங்க. நானும் தப்பி ஓடி இங்க வந்துட்டேன். அவங்களும் இங்க தான் வருவாங்க. நாம இப்பவே போலீஸுக்கு போறது நல்லது. இல்ல மாமா, அவங்க இங்க வரமாட்டாங்க. ஏன்னா போலீஸ் இங்க வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க மீரா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. மீராவா? என்ன ஒழிச்சிட்டு அவளை மருமகளாக்கலான்னு அத்தை நினைக்கிறாங்க மாமா. அது நடக்காதுமா, நடக்க விட மாட்டேன். உங்களையும் கொன்னாலும் கொன்னிடுவாங்க. பயங்கரமானவங்க. 2 நாளாச்சு மாமா நான் சாப்பிட்டு. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்குன்னு வாங்கிட்டு வந்த ஆப்பிள நீங்க தின்னா என்ன அர்த்தம்? ஜுரம் எனக்கா இல்ல உங்களுக்கா? ஏண்டி நீயும் திங்க மாட்டாங்கற, என்னையும் திங்க விட மாட்டாங்கற, என்னடி இது? இப்ப ஆப்பிள் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அங்க என் புள்ள அச்சடிச்ச சோறும் அவன்சு குழம்புமா திங்குறான். இங்க நீங்க ஆப்பிள் திங்குறீங்க. உங்களுக்கு இது செரிக்கவே செரிக்காதுங்க. நல்லா வேணும். அண்ணா என்னாச்சுண்ணா? கொஞ்சம் தண்ணி. பெத்த பிள்ளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நல்ல ஆப்பிள் தின்னுட்டு இருந்தார்ல, அதுக்குதான் கடவுள் கொடுத்த தண்டனை. ஏண்டி இப்படி தொணன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? என் பிள்ளை இப்ப பரோல கூட்டிட்டு வர போறீங்க? சும்மாலாம் பரோல விட மாட்டாங்க. அம்மா செத்து போனா விடுவாங்க. என்ன சாக தயாரா? நான் ஏன் சாகணும்? அப்படி யாராவது சாகிறதா இருந்தா அதோ அவ சாவா. என்னையே வம்புக்கு எடுக்கிறேன், நான் போறேன். ஏய் ஏய், கது திறக்காம இவ பாட்டு போயிட்டு இருக்கா. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவ பாட்டுக்கு போயிட்டே இருக்காளே. வர இவளுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்களா போய் திறக்கலால, ஆப்பிள் தின்னுட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல எல்லாத்துக்குமே நான் தான். ஜுரத்தோட போய் திறக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. சங்கர் வந்துட்டியாப்பா? எப்படிப்பா இருக்க? எப்படி? ஐயோ, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை நான் எங்க ஒளிச்சு வைக்கிறது? இல்லம்மா, உங்க அப்பா உள்ளதா இருக்காரு, பேசாத. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை நான் எங்க தங்க வைக்க போறேன்? நீ நீ எதுக்கும் பதட்டப்படாம இரு. அம்மா நான் இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உன்னை கேசவன் கிட்ட சொல்லி எங்கேயாவது தலைமறைவா தங்க வைக்கிறேன். அம்மா அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா போலீஸ் என்ன தேடி வராது. லட்சுமி யாரு? டேய் சங்கர் வந்துட்டியா? சங்கர் பாப்பா, கடைசியில நீ நிரபராதி நிரூபணம் ஆயிடுது பாத்தியா? அதான்
உண்மைக்கும் சத்தியத்துக்கும் என்னைக்குமே மதிப்பு உண்டு. இனிமே அதை நீ புரிஞ்சு நடந்துக்கணும். பெருமாள் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பார். ஏய், என்ன சொல்ற நீ சங்கர்? ஆமாம்மா, நான் நிரபராதின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கேன். உண்மையான குற்றவாளி மகேஷ் தான். அவன் ஜெயிலுக்கு போனாதான் எனக்கு முழு விடுதலை. இந்த விஷயத்த உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? இல்லையேப்பா. சங்கரை ஜாமீன்ல கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணதும் அண்ணாதான். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னதும் அண்ணாதான். உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு தான் சொல்லல. ச்சே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாதுங்க. ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல? உங்களுக்கு கல் மனசுங்க. நீ வட கண்ணா. சங்கர், ஒரு நிமிஷம். இந்த தப்ப நீ பண்ணல. நீ நிரபராதி. முகேஷ் கொலைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் உன்னை ஜாமீன்ல எடுத்தேன். அதனால முழுசா உன்னை நல்லவன்னு நான் நம்பிட்டேன் மட்டும் நினைக்காத. நீ மறுபடியும் ரோஜா வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்த, உன்னால அவளுக்கு மறுபடியும் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். இது உனக்கு ஒரு வார்னிங். சரிப்பா, நீங்க சொல்றபடியே கேட்கிறேன். போரும் நீ வாப்பா. பெருமாளே, சங்கர் இந்த அதுக்கு திரும்பி வந்துட்டான். உனக்கு ரொம்ப நன்றிப்பா. வாடா வாட்ச்மேன், கதவு தரப்பா, உள்ள போகணும். எதுக்கு? உள்ள எதுக்குப்பா போவாங்க? மீராவை பார்க்கணும். யாரு மீரா? அட பாவி, சம்பளம் கொடுக்குற முதலாளியே யார் மீரான்னு கேக்குற? மவனே, நீ மட்டும் என்கிட்ட வேலைக்கு இருந்தேன்னு வச்சுக்க, உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். அம்மா விடுமா, இவன்ட்டெல்லாம் போய் உன் பவரை காட்டிக்கிட்டு. ஏப்பா, இங்க மீராவும் அவங்க தாத்தா வந்தாங்களே, அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? அப்படி மரியாதையே கேளுங்க. அப்படி யாரும் இங்க இல்ல. போங்க போங்க. ஏய், ஏன் இப்படி குறைக்கிற? நான் குறைக்கிறேனா? நீ தாம்மா திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு இருக்க. ஏய், அப்ப என்ன நாய்ங்கிறியா? பல்ல உடைச்சிடுவேன், ஜாக்கிரதை. அம்மா இந்த பாருமா, நீ பேசுன பதிலுக்கு நான் பேசினேன். பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வாட்ச்மேன், எனக்கு நீ சரிக்கு சமமா? அம்மா வாமா, அவன்ட்டெல்லாம் போய் சண்டை போடு வாமா. டேய், அவன் என் பவர் என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்கான்டா. நீ வேறம்மா, போலீஸ்காரன் நம்ம பவரை கட் பண்ணிட்டான். யார் மேலேயும் இருக்க கோவத்தை யார் மேலேயும் காட்டிட்டு இருக்க. இருமா ஒரு நிமிஷம் இரு. மீரா மொபைலுக்கு ட்ரை பண்றேன். மொபைல் ஆஃப்ல இருக்குமா? டேய், எங்கடா போயிட்டா? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாளா? இல்ல இந்த ஊரை விட்டு போயிட்டாளா? இல்ல இந்த உலகத்தை விட்டே போய் தொலைஞ்சிட்டாளா? எங்க போனானே தெரியலையே. தெரியலம்மா, அவளா காண்டாக்ட் பண்ணாதான் உண்டுமா. டேய், போறவ அட்ரஸ் கொடுக்காமையாடா போயிடுவா? அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல தோணுதுடா. போ, அவன்கிட்ட நைஸா பேசி எங்க போயிருக்கான்னு விசாரிப்போ. சரிம்மா. சார், என்னங்க இந்த காசு வச்சுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க பேசுறது தப்பா நினைச்சுக்காதீங்க. மீரா வீட்டில் இல்லையா? அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். வீடு காலி பண்ணிட்டாங்களா? அவங்க புது அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? இருமா. இந்தாங்க. பரவாயில்ல, மொபைல் நம்பரே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஈஸியா முடிய வேண்டிய வேலையை இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேமா. டேய், எனக்கு டென்ஷனா இருக்குடா. சரி, என்னது இது? மீரா புது அட்ரஸ் மாறிட்டா. அட்ரஸும் ஃபோன் நம்பர் இருக்கு. ஒரு நிமிஷம் ஃபோன் பண்றேன். ஹலோ. மீரா, நான் செந்தில் பேசுறேன். மீரா நீங்களா? இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி? அது வந்து குடா. ஹலோ மீரா, என்னம்மா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னை நம்பி வந்தா இப்படி எங்களை நடுத்தெருல நிக்க வச்சிட்டியே. புரியலையே ஆண்டி, நீங்க ஏன் நடுத்தெருவுல? அதுக்குள்ள அந்த ஸ்னேகாவை நாங்க கடத்திட்டோம்னு போலீஸ்க்கு யாரோ தப்பா தகவல் கொடுத்துட்டாங்க. போலீஸ் எங்களை தேடுது. வீட்டை விட்டு நாங்க வந்துட்டோம். தங்கறதுக்கு இடம் இல்ல. நீ தாம்மா எங்களுக்கு உதவணும். இப்ப நானும் செந்திலும் நடுத்தெருல நின்னுட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க ஆண்டி, என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அப்படின்னா? அது உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் சும்மா விட்டுடலாமா? நீங்க இது வரைக்கும் செஞ்சிருக்கிற வேலைக்கெல்லாம் உங்களை சமத்தையா கவனிக்கணும்ல. நீ என்ன ரொம்ப புகழ்றம்மா. நீங்க என்கிட்ட வரணும்னு இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். நீங்க உடனே கிளம்பி புது அட்ரஸ்க்கு வந்துடுங்க. நான் கவனிக்கிற கவனிப்புல நீங்க திரும்பி போகவே மாட்டீங்க உயிரோட.
அம்மா போதுமா போதும் வயிறு ரொம்ப வேண்டாமா இவனுக்கு எனக்கே போட்டா அப்புறம் உங்களுக்கு ஸ்னேகாவுக்கு பத்தாதுமா போதும் பரவாயில்லப்பா போதுமா போடுங்க அம்மா என்னம்மா இது இது போறண்டா. அவங்க தாயும் மகளும் தானே, வாயும் வயிறும் ஒண்ணுதான். இவங்க அவ்வளவு அபூர்வமான அம்மா மக ஜோடி. இவ சாப்பிட்டா அவளுக்கு வயிறு நிறைஞ்சிடும், அவ தண்ணி குடிச்சா இவளோட தாகம் தணிஞ்சிடும். போதும் லட்சுமிமா, ரொம்ப புகழாதீங்க, குளிர்றது. ஸ்னேகா என்னம்மா, என்ன விசாரிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல? வைதேகி ஒன்னும் பதறாத, பதற மாதிரி ஒன்னும் நடக்கல. ஆமாமா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. விசாரணை நடந்தது, அவங்க கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கல. கஷ்டமோ நஷ்டமோ எங்களுக்கு தானே. அடேங்க அப்பா, போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிருக்கு, கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம எப்படி கல்தூன் மாதிரி நிக்கிறா பாரு. தப்பு செஞ்சாதான் பயப்படணும், நான் பாதிக்கப்பட்டவன், நான் ஏன் பயப்படணும்? இரும்பு மனுஷி அம்மா நீ. ரோட்ல அடிபட்டு விழுந்து செத்துருக்க, உன்னை மார்ச்சுவரிலேயே வச்சிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டமும் பண்ணிருக்காங்க. பணத்தை கொண்டு வந்து வீட்டுல போட்டு தூக்கிட்டு போய் சுடுகாட்லயும் எரிச்சாங்க. சாம்பல்ல ஆவியா எந்திரிச்சு வந்து இப்ப நின்னு பேசிட்டு இருக்க. ஐயோ, அது நான் இல்ல, வேற யாரோ. நீ ஒரிஜினலா போலியான்னு யாருக்கு தெரியும்? உனக்கு என்ன வேணும்? என் சொத்தா, என் வீடா, என் உயிரா, இல்ல என் புருஷனா? குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்ற விவசாயம் இல்ல உங்களுக்கு? இவ குழந்தையா? வைதேகி நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இப்படி ஆளாளுக்கு பேசியிருந்தா முடிவே இருக்காது. நீங்க தான் இந்த பிரச்சனையை முடிக்க கூடாதுன்னு தீர்மானமா இருக்கீங்களே. எல்லாரும் என் வயித்தறிச்சல்ல குளிர் காயறீங்க. இவகிட்ட பேசிட்டு இருக்குது வேஸ்ட். நீ உள்ள போ. ஸ்னேகா உள்ள போமா. நில்லுங்கடி. கௌரவமான குடும்பமா இருந்தோம், உங்களால தினம் தினம் போலீஸ் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் புருஷனோட வேர்வைய ரத்தத்தை இன்னும் எவ்வளவு தாண்டி உரிவீங்க? வெளியே போங்கடி. அண்ணா சொல்லட்டும், போறோம். என்ன அண்ணா நொண்ணா? நான் சொல்றேன், வெளியே போங்கடி. லட்சுமி அவங்க வெளியில போக மாட்டாங்க. நான் போறேங்க. ரொம்ப சந்தோஷம். பாத்தியாடா சங்கர், கண்டவங்களுக்காக கட்டின பொண்டாட்டியே வெளியே போக சொல்றாரு. பொண்டாட்டி கழுதை ஆகி உதைச்சானா நஞ்சு உள்ள மத்தவங்கள நம்புற மாதிரி தான் ஆகும். நான் இதுக்கு வீட்டை விட்டு போகணும்? ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? வீட்டை விட்டு போறேன்னு சொன்னது நீதான், இப்ப ஏன் போகணும்னு கேக்குறது நீதான். இவகிட்ட பேசிட்டு இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க. போங்க. பாடி. ஏண்டி நான் தான் கேக்குறேன், தினம் தானே நீ எப்ப திருந்த போறோம்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அறிவு கேட்டவன். பாத்தியா சங்கர், அவமானம் அவமானம் அசிங்கம். இவளுங்க கிட்ட மோதினா எனக்கு எப்பவும் இந்த அவமானம் தான் பரிசா கிடைக்கும். கட்டின புருஷனும் சரியில்லை, நான் பெத்த புள்ளையும் சரியில்லை. கோபப்படாதம்மா, இவங்க ரெண்டு பேரையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறது என்னோட பொறுப்பு. அது எப்போ? இப்பவே செய்யண்டா. கொஞ்சம் பொறுமையாருமா. அப்பாவை கோவப்படுத்தாம காரியத்தை சாதிக்கணும். கொஞ்சம் பொறுமையாரு. சார் வாங்க சார், உட்காருங்க. என்ன கோர்ட்டுக்கு போகாம இங்கே வந்திருக்கீங்க? உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் சார், வீடு பூட்டி இருந்தது. வாட்ச்மேன் கிட்ட கேட்ட சரியான தகவல் தர மாட்டான். அவனுக்கு தெரியாது சார், பாவம். உங்களுக்கு தெரியுமா? நான் அவனை விட பாவம். செந்தில் மொபைல் கூட ஆஃப்ல இருக்கு. எதுக்கு இவ்வளவு அவசரமா தேடிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க விஷயம் தான் மேடம். செந்திலுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்னா ரெண்டா? என்ன விஷயம்? செந்தில் உங்களை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றாரு. நான் எதிர்பார்த்ததுதான். செந்தில் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, உங்களை டைவர்ஸ் பண்ணுன்னு சொன்னாரு. வேற ஒரு பொண்ணு பேரை சொல்லி அந்த பொண்ணு பேரை மறந்துட்டேன். மீரா. மீரா. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். மீராவை 2ஆம் கல்யாணம் பண்ண போறேன். ரேணு பூர்ணமா சம்மதிச்சிட்டா. ஆனாலும் சட்ட சிக்கல் வராம இருக்க ரேணுவை டைவர்ஸ் பண்ணணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாரு. ராஸ்கல், அந்த அளவுக்கு துணிச்சல் அவனுக்கு? மேடம், நிஜமாவே நீங்க அவர் 2ஆம் கல்யாணம் பண்ண சம்மதிச்சிட்டீங்களா? சார், என்ன கேள்வி இது? எந்த பொண்ணு சம்மதிப்பா? அதுவும் என் மருமக 5 மாசமா மூழ்காம இருக்கா. சாரி சார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அதை கிளியர் பண்ணிக்க தான் நான் கேட்டேன். சரி, நான் செந்தில் கிட்ட பேசிக்கிறேன். இது பாருங்க, எந்த காரணத்தை கொண்டு இந்த 2ஆம் கல்யாணம் நடக்க கூடாது. நீங்க கவலையப்படாதீங்க சார், டைவர்ஸ் தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இவங்க 5 மாசம் வேற சொல்லிட்டீங்க. அதனால செந்தில் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் சரி, எந்த ஜட்ஜும் கணவனுக்கு சாதகமா தீர்ப்பு தரவே மாட்டாங்க. செந்தில் இருக்கிற இடம் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க, அவனை 2 சாத்து சாத்தணும். கண்டிப்பா தெரிஞ்சா நான் சொல்றேன் சார். அப்ப நான் வரேன் சார். ரேணு, அழாதம்மா,
அதான் நடக்காதுன்னு வக்கீலே சொல்லிட்டாருல்ல. அத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா மாமா? அவங்க மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா அதை நடத்தாம விட மாட்டாங்க. அவங்க மனசுல மீறாதான் அவங்க மருமகன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்கள ஜெயிக்க முடியாது. அவ என்ன பெரிய கொம்பா? பேசாம இருமா. மாமா அவங்கள எதிர்க்கத்தான் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே மாமா. ஏன் இல்ல? இருக்கு. உன் வயத்துல வளர்ற குழந்தை. குழந்தைங்க பிறந்துதான் அப்பா அம்மாவை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை காப்பாத்துறாமா. 5 மாச கர்ப்பிணி. நீயே விரும்பி கேட்டா கூட ஜட்ஜ் டைவோர்ஸ் கொடுக்க மாட்டாருமா. செந்தில் கேட்டா மட்டும் கொடுத்துருவாரா? உன் சம்மதம் கிடைக்கலன்னா அவன் மீராவை திருட்டுத்தனமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும், இவனுக்கும் துணிச்சல் வரணும். அப்படி நடந்ததுன்னு வச்சுக்க, நாம சந்தோஷப்படலாம். மாமா ஆமாமா, 7 வருஷம் ஜெயில், எல்லாருக்கும் நிம்மதி. நீ கவலைப்படாதம்மா, உன் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரோஜா, அப்படி ரோஜா இங்க வாமா. என்னங்க மாமா? வா வா சொல்லுங்க. உட்கார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாமா. இந்த முகேஷ் கொலையில மகேஷ் தாமா பின்னணியா இருந்திருக்கிறான். அது இப்பதாமா எனக்கு தெரிய வந்தது. உன்னை கொலை பண்றதுக்கு அவன் முகேஷுக்கு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறான். நீ தப்பிச்சது தெய்வ செயல். என்ன கொலை பண்றதுக்கா? இல்ல மாமா, நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல. நம்பித்தாம ஆகணும். முதல்ல என்னால கூட தான் நம்ப முடியல. என்ன பண்றது? நான் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேம்மா. போலீஸ் கம்ப்ளைண்டா? என்ன மாமா இது? யாரை கேட்டு கொடுத்தீங்க? நான் யாரம்மா கேட்கணும்? தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிச்சாகணும். அதுல இந்த மகேஷ் சட்டப்படி தண்டனையை அனுபவிச்சாகணும். 2 நாள் ஆள் வரல, இதுல இருந்தே தெரியல. அவன் ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டான். சரி, அவர் தப்பு பண்ணல, நிரபராதி. நாளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் நிரபராதி இல்ல, அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. நேரம் வரும்போது அதை நான் காட்டுவேன். நேரம் வரும்போது இல்ல, இப்ப எனக்கு காட்டுங்க. ரோஜா, எதுக்கு வந்தீங்க? எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்தீங்க? இவ்வளவு தவறு செஞ்சுட்டு எப்படி வெக்கம் இல்லாம என் வீட்டு வாசப்படி மிதிக்கிறீங்க? மரியாதை வெளியே போங்க. ரோஜா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நான் ராஜசேகர் சாருக்கு நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தேன். நான் ஜெயில இருந்து வந்ததுக்கு அவர்தான் காரணம். என்ன மாமா இது? சங்கர் சொன்னதுதாம்மா கரெக்ட். மகேஷ் தான் தப்பு பண்ணவன். மாமா, சங்கரை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி பேசுறீங்களா? அந்த திமிரு பிடிச்ச முகம் எப்பவோ தொலைஞ்சு போச்சு ரோஜா. அந்த அயோக்கியன் சங்கர் எப்பவோ இறந்துட்டான். போன தடவை ரிலீஸ் ஆனப்பவும் நீங்க இதே தான் சொன்னீங்க. ஐயோ ரோஜா, நீ என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஏன் உன்னை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பணும்? அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் சொல்லு பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியும்? ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்காக ஒரு ஆம்பளை எதை வேணாலும் செய்வான். ரோஜா, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நைட் இந்த வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து என் மொபைலுக்கு மிஸ் கால் வந்துச்சு. அதனால தான் ஃபோன் பண்ணேன். ஐயோ, என்ன இது புது கதையெல்லாம் சொல்றீங்க? வேண்டாம், என்ன விட்டுருங்க. என்னால இந்த கதையெல்லாம் கேட்க முடியல. ரோஜா ப்ளீஸ், நான் சொல்றது நம்பலல. இந்த மொபைலை செக் பண்ணி பாரு. இதுல மிஸ் கால் டீடைல்ஸ் லாக் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளீஸ். அயோக்கிய எப்படி வேணாலும் அயோக்கியத்தனம் பண்ணுவான். உங்களை வாழ்க்கையில இனிமே நம்புறதாவே இல்ல சங்கர். அது என்னோட பேட் லக் தான் ரோஜா. ஆனா உனக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தானா. அதனாலதான் கோர்ட்ல கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கூட உங்க வீட்டுல இருந்து எனக்கு மிஸ் கால் வந்த விவரத்தை நான் சொல்லவே இல்லை. என்ன தப்பு நடந்தாலும் அது என்னோடவே போகட்டும் அப்படின்னு கொலைப்பழியை கூட நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா அப்ப கூட நீங்க நம்பல. சத்தியமா சொல்றேன் ரோஜா, இது நான் போட்ட சதித்திட்டமே இல்ல. மகேஷ் என்ன பழி வாங்கிட்டான். எனக்கு இந்த விளக்கணம் தேவையில்லை. நான் உங்களை ஆபீஸ்ல விட்டதுனால தானே நீங்க போட்டோஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல வச்சிருந்தீங்க. அதுல ஆரம்பிச்சது தானே இந்த பிரச்சனை எல்லாம். நோ ப்ளீஸ் கெட் அவுட் சங்கர். சார், நீ உட்காருப்பா. மாமா, அப்புறம் நான் ஏசுநாதர் மாதிரி தாமா சொல்லணும். உங்கள யாரு பாவம் பண்ணலையோ அவங்க முதல் கல்லை எடுத்து அடிங்கன்னு சொன்னாரே, அந்த மாதிரி. மாமா, உன் புருஷன் மாதிரி உலக அயோக்கியம் எவனுமே கிடையாதுமா. அவனையே நீ மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற, இவனை மன்னிக்கிறதுக்கு என்ன? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு ரோஜா. இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதீங்க, என் முகத்துல முழிக்காதீங்க. சார், இப்போ நிலைமை சரியில்லைப்பா, நீ போ. நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்க சார். ரோஜா, சங்கர் சொன்னது அத்தனையும் உண்மைமா. யோசி.
சாக்லேட் சாப்பிடுங்க. ஏம்மா எனக்கு தான் சுகர்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அந்த வள்ளியும் செந்திலும் நடு தெருவுக்கு வந்துட்டாங்க. அப்படியா? உன் திட்டம் நிறைவேறிடுச்சா? அதான் தாத்தா வருத்தமே. என்னால அவங்க வரலையே. அவங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நடு தெருவுக்கு வந்திருக்காங்க. என்னம்மா ஏதோ தெருவிளக்கில் படிச்சு பாஸ் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஃபெயில் ஆயிட்டேனே. என்னால அவங்க நடு தெருவுக்கு வந்திருக்கணும். அவங்களுக்கு இந்த தண்டனை போறாதுமா. கரெக்ட் தாத்தா. என் கோர்ட்ல அவங்களுக்கு மரண தண்டனை தான். எங்க அம்மா வாழ்க்கையை பறிச்சு அவங்களுக்கு அந்த தண்டனை தான் சரி. ஏமா இப்ப வள்ளி செந்தில் எங்க? இந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க தாத்தா. நம்ம கிளம்பலாம். இங்க பூட்டின வீட்டை பார்த்து அவங்க திரும்பி போட்டோம். சரி அப்ப வா போவோம். தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். இங்க மீரான்னு யார்? நீங்க வாத்தியார் கல்யாணியோடைய அப்பா? ஆமாண்டா, நான் கல்யாணியோட அப்பா தான். வீட்டை விட்டு வெளியில போடா. சார் நீங்க இந்த ஊர்லயா இருக்கீங்க? உங்களை நான் எங்கெல்லாமோ தேடினேன். வெளியில போடா. என் மக வாழ்க்கையை பாழாக்கின பாவினி. இந்த வீட்டில் நிக்க கூட உனக்கு அருகதை இல்ல. சார் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கல்யாணியோட சாவுக்கு நான் காரணம் இல்ல. அந்த குற்ற உணர்வோட தான் இத்தனை வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கல்யாணி நான் வாழ வைக்கணும்னு நினைச்சேன் சார், வாழாக்க நினைக்கல. ஏய் உன்னை பார்த்தாலே எனக்கு ரத்தம் கொதிக்குதுடா. ஒரு ராமாயணம் எனக்கு தேவையில்லை. வெளியில போடா. சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார். கல்யாணி சாகிறதுக்கு நான் காரணம் இல்ல. கல்யாணி இன்னும் சாகலடா சார். ஆனா செத்திருந்தாலே பரவாயில்லங்கிற நிலைமைக்கு இத்தனை வருஷமா நீங்களும் அவளை தள்ளி இருக்கீங்கடா. நீ வள்ளி உன் புள்ள செந்தில் எல்லாரும் கூண்டோட அழியிடுண்டா. கல்யாணி வச்சு நான் அந்த காரியத்தை நிறைவேற்றுறேன்டா. போடா சார். போடா சார். சபாஷ் தாத்தா. நான் உள்ள இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த ஈஸ்வரி இப்ப நடு தெருவுக்கு வந்துட்டா. ஏன்னா அந்த வள்ளியும் செந்தில அவரோட சொத்தை பறிச்சுக்கிட்டு அவரை வெளியே துரத்திட்டாங்க. அவங்களை அடிக்க சரியான சந்தர்ப்பம் இதுதான் தாத்தா. வாங்க நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம். அம்மா கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். நான் வரலாமா? இந்த கடைக்காரனை பார்த்ததுல என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி படபடப்பாயிடுது. நீ போயிட்டு வாமா. தாத்தா நம்ம இங்கே இருந்தா அந்த வள்ளியும் செந்திலும் வருவாங்க. வெளிப்பக்கமா வீட்டை பூட்டிட்டு போமா. நான் ரெஸ்ட் எடுக்கணும். சரி தாத்தா, நீங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வரேன். வரேன் தாத்தா.